ப்ளீட்டட் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாரியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மேலே வந்து எனக்கு 2 பார்டர் இருக்குது, கீழே வந்து ஒரு குட்டி பார்டரில் இந்த சாரீ வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அடுத்து இந்த ஃபுல் லெங்க்த்துமே 5.5 மீட்டரில் நம்ம சாரீ எடுத்திருக்கோம். 3 மீட்டரில் லைனிங் கிளாத் எடுத்திருக்கோம். சரிங்களா? சாரீ என்ன கலரில் இருக்கோ நீங்கள் அதே கலரில் லைனிங் கிளாத் வந்து வாங்கிக்கோங்க. அதான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு லெங்க்த்தாக வந்து இருக்குது இந்த கிளாத்து. நீங்களும் இந்த மாதிரி கிளாத் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த கிளாத்தை நம்ம டாப் போர்ஷன், அதுக்கப்புறம் ஸ்லீவு, அதுக்கடுத்து பாட்டம் போர்ஷன், இது எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியாக பிரிக்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து டாப் போர்ஷனுக்கு நம்மளுக்கு தேவையான கிளாத்து. நான் வந்து ஒரு 11 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாடி சைஸ் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதில் பாதி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கிளாத் வந்து 4 சைடு இருக்கும். நம்ம 10, 11 இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 42 இன்ச்சஸ் கிட்ட நம்மளுக்கு வந்து கிளாத் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமும் சேர்த்து நம்ம எடுக்கோம். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ துணி வேணுமோ அதை வந்து நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஸ்லீவோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் ஃபோல்டு பண்ணாமல் அப்படியே நான் வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிக் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு, நம்ம டாப் போர்ஷனுக்கு எப்படி ஃபோல்டு பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் கிளாத்தை ஃபோல்டு பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட லெங்க்த்து வந்து எனக்கு ஒரு 12.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். எக்ஸஸ் கிளாத்தை வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். கீழே உள்ள கிளாத்து வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. சரிங்களா? அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மேலேருந்து ஒரு 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் கர்வ் நம்ம வரைவோம்ல, அந்த ஆர்ம் ஹோல் கர்வ், அது வந்து நான் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம டேப் வச்சுட்டு நம்ம ஸ்லீவ் வரைஞ்சிருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம கீழே தள்ளி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நம்ம டேப்பை வச்சு மூவ் பண்ணணும். மூவ் பண்ணதுக்கப்புறமா ஆர்ம் ஹோல் அளவு வந்து 14 இன்ச் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து 7 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வருதோ நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச், அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து கையோட சுற்றளவில் 4 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாதி எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல ஸ்லீவ் லெங்க்த்து, அதோட இதை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு மீதிக்குள்ள கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்லீவோட நடுப்பக்கம் தெரிகிற மாதிரி நம்ம ஒரு ஆர்காட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம லைனிங் கிளாத்தில் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து நம்ம பாதி அளவில் தான் நம்ம ஃபோல்ட் பண்ணி பண்ணணும். சரிங்களா? இப்போது நம்ம டாப் போர்ஷன் அளவு நம்ம பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஆல்ரெடி, அதை நம்ம எடுத்துக்கலாம். மேலே உள்ள கிளாத்தை நம்ம பிசிறு கிளாத்துக்காக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கிளாத் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம எப்படி கோடு போட்டிருக்கோமோ அதிலேருந்து கீழே டாப்போட லெங்க்த்து நான் வந்து வச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு 13 இன்ச்சஸ் நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை மெஷர் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதையும் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கழுத்தோட அளவு தான் நம்ம மார்க் பண்ணணும். 3 இன்ச்சஸில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். பேக்குக்கும் சரி ஃப்ரண்ட்டுக்கும் சரி நான் 3 இன்ச்சஸில் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஷோல்டரோட அளவு வந்து நான் 3.5 இன்ச்சஸில் மார்க் பண்ணிக்கிறேன். 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணதுக்கப்புறமா அதிலேருந்து கீழே நம்ம ஒரு 6 இன்ச்சஸில் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் அளவு நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதை நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். எப்பயும் போல் நம்ம 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆம்ஹோல் கர்வ் போடுவோம்ல, அதை நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே லைனில் நம்ம டேப்பு வச்சுட்டு நம்மளுக்கு மார்பு சுற்றளவில் 1/4 பகுதியை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச், அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி நான் வந்து கிளாத்தில் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹிப்போட அளவையுமே அதே மாதிரி நான் வந்து 1/4 பங்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம 2ஐயும் இந்த மாதிரி இணைச்சிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாடி போர்ஷன் நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேராக நம்ம வந்து கீழே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அதுவும் நம்ம பிடிக்க போகிறோம். அதுவும் ஒரு 1 இன்ச்சில் நம்ம பிடிக்க போகிறோம். அதனால் எக்ஸ்ட்ரா அளவு எதுவுமே விடலை. மேலே உள்ள லெங்க்த்தையுமே கீழேயும் நான் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி கழுத்தோட அளவு நம்ம 3 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதில் கீழே வந்து நான் ஒரு 4.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ லெங்க்த்து தேவையோ, கழுத்தோட லெங்க்த்து வந்து எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் நெக்கோட அளவு தான் நான் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக்கு வந்து நான் ரவுண்ட் கழுத்து வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அதை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாடி போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போது நம்ம ஆம் ஹோல் வளைவு இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கழுத்தோட அளவு நம்ம எப்படி வேணுமோ அதை வந்து 2ஆக நம்ம கிளாத்தை பிரித்ததுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் பேக் நெக் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வரைஞ்சிருந்தோம்ல ஆல்ரெடி, அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பேக் போர்ஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக் போர்ஷனில் நம்ம பீன்னு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷனில் 5 இன்ச்சஸ் அளவு நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து நான் வைக்க போகிறேன் அளவு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஸ்டார் நெக் வந்து வைக்க போகிறேன். உங்களுக்கு எந்த நெக்கு டிசைன் வந்து விருப்பமோ அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் லைட்டாக ஸ்டார் மாதிரி நான் போட்டுக்கிறேன். நீங்கள் பா நெக் இல்லை அப்படின்னா வி நெக், அதுக்கடுத்து ஸ்டார் நெக், அதுக்கடுத்து கர்வ் கூட நீங்கள் போட்டு வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டார் வந்து போட்டிருக்கேன், அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைனிங் கிளாத்தில் பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெண்டுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம saree எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே 2 பார்டர் இருக்கிற மாதிரி நம்ம saree எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு லைட்டாக ஒரு பட்டு saree மாதிரி. இந்த saree வந்து லைட்டாக பூனம் கிளாத்தில் அந்த மெட்டீரியலில் தான் இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு இருக்குது. இந்த சாரீலேயே நம்மளுக்கு வந்து ப்ளவுஸுக்கான பார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த லைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ப்ளவுஸுக்கான பார்ட்டு. அதை வந்து நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி பேக் பார்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் எங்கே போடணும், பேக் பார்ட் வந்து எங்கே வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் சாரியோட ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா சாரியோட எண்டிங்கில் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஃபஸ்ட்டு போர்ஷன், அதாவது முந்தானை போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம வந்து வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் தேவையான கிளாத்தை. இப்போ நம்மளுக்கு ஒரிஜினல் கிளாத்தை பேக் பார்ட்டுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இந்த டபுள் பார்டர் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து சுருக்கம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸுக்கான கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. சாரியில் உள்ள கிளாத்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கிளாத் ப்ளவுஸுக்கான கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து உள்ள போர்ஷனில் வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து அளவு எடுத்து போட்டுக்கிறேன். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த டபுள் பார்டர் கிளாத்து, அந்த கிளாத்தில் நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து போட்டு அதில் வந்து நான் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த நம்ம ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் வந்து நான் ஸ்லீவை வந்து போட்டுக்கிறேன். உங்கள் விருப்பம் தான். நீங்கள் வந்து இதில் ஃப்ரண்ட் பார்ட்டையும் பண்ணிக்கலாம், பேக் பார்ட்டையும் பண்ணிக்கலாம், ஸ்லீவ் எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம், சரிங்களா. நான் வந்து என்னோடய விருப்பத்துக்கு ஏற்ப நான் வந்து இதை வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்லீவுக்கு தேவையான கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய மிஷின் வந்து சின்ன மிஷின் இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் பார்ட் வந்து என்னால் பண்ண முடியலை. உங்களுக்கு வந்து பெரிய மிஷின் வச்சுருந்தீங்க, இல்லை ஸ்டோன் ஒர்க் வச்சு நீங்கள் திருப்பிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் இருக்கிற கிளாத்தெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, நான் அதை வந்து யூஸ் பண்ணலை. எல்லா பார்ட்டுக்கும் சேர்த்து நம்ம ஒரிஜினல் கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் நெக்கை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உள்ள நெக்கு கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்க் கட் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா துணியை வந்து நம்ம திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி திருப்பிட்டு லைனிங் கிளாத்தில் படுற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க சுற்றி. அதுக்கப்புறமா ஃபுல்லாக நீங்கள் உல்ட்டாவாக திருப்பிக்கோங்க. திருப்பும்போது நம்மளுக்கு ஒரிஜினல் கிளாத் வந்து மேலே இருக்கணும், சரிங்களா. லைனிங் கிளாத் வந்து உள்ளே போயிருக்கணும், ஒரிஜினல் கிளாத் வந்து மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் திருப்பிக்கோங்க. அதுக்கடுத்து நெக்கில் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஆம் ஹோல், பாடி பார்ட் எல்லாமே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள நெக்கை வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். கழுத்தை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு ஆர்க் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும். பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரவுண்ட் நெக்கில் பண்ணியிருந்தோம்ல பேக் பார்ட்டில், அதே மாதிரி திருப்பிட்டு இதில் வந்து நம்மளுக்கு வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச் போடலைன்னாலும் நம்ம வந்து ஃபுல்லாக உல்ட்டாவாக திருப்பிட்டு மேல் பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். கழுத்தில் போட்டதுக்கப்புறமா தான் அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கும், சரிங்களா. நீங்களும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஆம் ஹோல், அதுக்கடுத்து பாடி ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு அயன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து அழகாக ஸ்டிஃபாக நிற்கும், சரிங்களா. இப்போ நம்ம பாடி போர்ஷன் ஃபுல்லாகவே ஒரிஜினல் கிளாத்தை அட்டாச் பண்ணி லைனிங் கிளாத்தோடு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு.
இப்போ மீதி உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பேக் பார்ட்டுக்கு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. நான் அந்த டபுள் பார்டர் கிளாத்தை வந்து நான் எப்படி நெக் டிசைனுக்கு வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மாடலுக்கும் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிசைனாக நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இப்போது நம்ம அந்த பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம வந்து அந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இணைச்சிக்கலாம். அடுத்து ஸ்லீவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதே மாதிரி ஸ்லீவையும் நம்ம ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இருக்குது. நம்ம பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இதெல்லாம் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புரியலை அப்படின்லாம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவை வந்து டாப் போர்ஷனோடு நம்ம இணைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பார்த்திங்களா, சாரியில் உள்ள கிளாத்து, அதை வந்து நம்ம ஃபுல்லாக மடிச்சுக்கலாம். நம்ம சாரீ எப்படி மடிப்போமோ அதே மாதிரி நீங்கள் நிறைய லேயர் வர மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் வந்து மடித்து எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் வந்து கீழே வந்து டபுள் பார்டர் இருக்கிறதுனால நான் வந்து அந்த டிசைன் நல்லா இருக்கும்னால கீழேருந்து நான் வச்சுக்க போகிறேன். சரிங்களா? கீழேருந்து நம்மளுக்கு பாட்டம் போர்ஷன் அளவு வந்து எவ்வளோ தூரம் வேணும் அதை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த ஃப்ளாரெல்லாம் நம்மளுக்கு டிசைன் வரும்ல, கீழே ஸ்கர்ட் பார்ட் வரும்ல, அதுக்கு. சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கிளாத்து அதை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 38 இன்ச்சஸில் நான் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த கிளாத்தை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கர்ட் பார்ட் வந்து முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும் சேர்த்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு ரெண்டாக பிரித்தா நம்மளுக்கு 2 போர்ஷன் கிடைக்கும். ஃபஸ்ட் போர்ஷன் வந்து ஃப்ரண்ட்லையும், செகண்ட் போர்ஷன் வந்து பேக்லையும் நான் வந்து வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போது அந்த கிளாத்தை ஒன்று எடுத்து நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ளீட்டட்ஸ் வந்து வைக்க போகிறோம். அப்ராக்சிமேட்டாக நான் வந்து ப்ளீட்டட்ஸ் வந்து வைக்கிறேன். உங்களுக்கு வந்து இதில் ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். எப்படி வைக்கணும் அப்படின்னா, பேக் பார்ட்டோட பாதி லெங்த் இருக்குது பார்த்தீங்களா, பேக் பார்ட் நம்ம பேக் போர்ஷன் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம், டாப் போர்ஷன், அதுலேருந்து நம்ம வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி மடிச்சுட்டு, இப்போ எக்ஸாம்பிள் வந்து 6 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 6ஐ வந்து நம்ம இந்த கிளாத்தோட டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கிளாத்தோட லெங்த்தையும் நம்ம வந்து 6ஐயும் டிவைட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதில் ஒரு நம்பர் வரும். சரிங்களா? அந்த நம்பரை வந்து நம்ம இந்த லெங்க்த்தாக உள்ள கிளாத், இப்போ நான் ப்ளீட்டட் வச்சுருக்கோம்ல, அந்த கிளாத்தோட நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதிலேருந்து நம்ம ப்ளீட்டட்ஸ் வந்து வச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த ப்ளீட்டட்ஸ் வைக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கிளாத்தில் வந்து நான் அப்ராக்சிமேட்டாக வைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் இது வரைக்கும் வீடியோ போடலை, அதனால் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த ஃபுல் லென்த்து கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் அப்ராக்சிமேட்டாக நான் வந்து ஒவ்வொரு ஃபோல்டாக பண்ணி நான் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு ஃபோல்டுக்கும் 1.5 இன்ச்சில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போது நம்மளுக்கு எல்லா ப்ளீட்ஸுமே நான் வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு பேக் போர்ஷன் இல்லைன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் ஏதாச்சும் ஒரு போர்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், அந்த போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த கீழே உள்ள லோவர் போர்ஷன் வந்து இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம கிளாத்தை திருப்பி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து வெளிப்பக்கமும் பிசுறு தெரியாது, உள்பக்கமும் நம்மளுக்கு பிசுறு தெரியாமல் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு 2 பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து லைனிங் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, லைனிங் கிளாத்தை நம்ம எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்து மீதி உள்ள கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரிஜினல் கிளாத்து வந்து 38 இன்ச்சஸ் இருந்துச்சு, அப்படி தானே? அதிலிருந்து ஒரு 5 இன்ச்சஸ் வந்து நம்ம இதில் கம்மி பண்ணியும் வச்சுக்கலாம். நான் வந்து 33 இன்ச்சஸ் இருக்குது, நான் அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது மேலே, அதையும் நம்ம டபுளாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் எப்படி காட்டுறேன்னு பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு ஃபோல்டிங்கில் உள்ள கிளாத்தை. இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஹிப் அளவு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அளவை நம்ம அப்படியே வைக்க போகிறோம். அதில் பாதி அளவு நம்ம வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் நீங்கள் கூட்டி வச்சுக்கோங்க. ஹிப்போட பாதி அளவு ப்ளஸ் ஒரு 2 எக்ஸ்ட்ரா வந்து இன்ச்சஸ் நான் வந்து வச்சுருக்கேன். 2 இன்ச்சஸ் வச்சுட்டு நான் மார்க் பண்ணிவிட்டு எப்படி நான் கொண்டு வரேன்னு பாருங்கள். அந்த கர்வ் டிசைன் போடுறேன் பாருங்கள் ஸ்கர்ட் பாட்டுக்கு. அதே மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு மீதி உள்ள கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த லைனிங் கிளாத்தை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஃபுல் அந்த குர்த்தி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து நம்ம எப்படி இணைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாட்டம் போர்ஷன் இந்த லைனிங் கிளாத்தில் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே பிசுறு தெரியாத அளவுக்கு நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த குர்த்தி போர்ஷன், அதை நம்ம எடுத்துக்கலாம். அதில் நான் வந்து இந்த லைனிங் கிளாத்தை எப்படி பிசுறு தெரியாமல் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போது ஆல்ரெடி நம்ம கிளாத்தை வந்து திருப்பிட்டு நம்ம டாப் போர்ஷனோட லைனிங் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் அதுக்கப்புறமா இந்த லைனிங் கிளாத்து இந்த பாட்டம் போர்ஷன் லைனிங் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஒன்று போல் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் ஒன்று போல் வச்சுருக்கேன். கிளாத்தை வச்சதுக்கப்புறமா நம்ம திருப்பிக்கலாம். லைனிங் கிளாத்தை திருப்பினதுக்கப்புறமா நம்ம பாடி போர்ஷனோட உள்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி திருப்பணும். அப்படின்னா நம்மளுக்கு உள்பக்கமும் பிசுறு தெரியாது, வெளிப்பக்கமும் பிசுறு தெரியாது. உள்பக்கமாக நம்மளுக்கு பிசுறு எல்லாமே போயிடும். உங்களுக்கு பேக் போர்ஷனில் த்ரெட்டு, அதாவது பின்னாடி நம்ம கயிறு கட்டுவோம்ல, அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து வேண்டான்னு தோணுச்சு, அதனால் நான் ஸ்டிச் பண்ணலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.